Hello friends, welcome to Kamali's Dairy. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட லாங் ஹேருக்கு என்ன சீக்ரெட்னு கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கேட்பாங்க. என்னோட லாங் ஹேர் சீக்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலும் ஒரு சீக்ரெட் தான். ஸோ ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா என்னோட முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்னோட ஸ்கேல்பை நரிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் தடவனா முடியெலாம் வளராது அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்தாலும் எந்த ஒரு லாங் ஹேர் வச்சுருக்கிற கேர்ள்ஸையும் போய் கேட்டிங்கன்னா ஆயில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பை நல்லா நரிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எனக்குமே ஆயில் யூஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய விதமான ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பேன். நம்மளோட சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months ஆர் எவ்ரி 4 months வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஆயிலை வந்து நம்ம தடவுறப்ப அதோட நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்மளோட முடி வந்து நல்லாவே வளரும். ஸோ இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா இதுதான். பிளாக் சீட் ஆயில், கலோஞ்சி ஆயில், என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், கருஞ்சீரக எண்ணெய். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களோட முடி வந்து வளர்றதுக்கும் அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்குது. எப்பயுமே முடி கொட்டுற மாதிரியே தான் இருக்கும் நமக்கு. பட் இந்த மாதிரி வெறும் கோகனட் ஆயிலை தடவுறதை விட இந்த மாதிரி ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி தடவுறப்ப நமக்கு வந்து நல்லா முடி வளரும், முடி கொட்டுறது நிற்கும், அதே மாதிரி டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வராமல் இருந்தாலே முடி கொட்டுறது வந்து ப்ராப்ளமே வந்து சால்வ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலோஞ்சி ஆயில் மேக் பண்ண போகிறோம். எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆயில் ப்ரிப்பரேஷனில் கருஞ்சீரகத்தை தான் மெயின் காம்பனண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஒமேகா 3, ஒமேகா 6 அந்த மாதிரி. கருஞ்சீரகத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்க தைமோகுயினோன் அதே மாதிரி நைஜிலியோன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் வந்து இன்சைடாகவும் சரி அவுட் சைடாகவும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கு வந்து பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட க்ரே ஹேரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஹேரை வந்து கொட்டாமல் நல்லா வளர செய்கிறதுக்கும் இது வந்து உதவும். ஸோ இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1-2 நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஆயிலில் இறங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்தயம் கூட சேர்க்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். நான் பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை பொடி சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னோடய க்ரே ஹேர் வந்து வராமல் டிலே பண்ணுற மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் 35 years ஆஃப்டர் 40 years உள்ளவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது முழுக்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிப்ஸாக ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி. இப்போ ஆட் பண்ணக்கூடியதை வந்து வெள்ளை நிற பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி பொடி. ஸோ கரிசலாங்கண்ணி பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருவேப்பிலை பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் பார்த்திங்கன்னா உங்களோட க்ரே ஹேர் வராமல் டிலே பண்ணுறதுக்கும் உங்களோட முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 3 பொருளுமே வந்து உங்களோட ஹேர் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு 2-3 பல்ஸ் வந்து விட்டுட்டிங்கன்னா எல்லாமே வந்து கலந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கருஞ்சீரகம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிறேன். இரும்பு கடாய் மட்டுமே எடுத்துக்கோங்க, அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து கேரியர் ஆயிலாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1.5 கப்பு கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குளிர் லைட்டாக இருக்கிறதுனால கோகனட் ஆயில் இன்னமும் இந்த மாதிரி தான் செமி லிக்விடாக இருக்குது. ஸோ கேரியர் ஆயிலாக கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் கோகனட் ஆயிலுங்கிறப்ப ரெகுலர் யூஸுக்கும் வந்து நமக்கு தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப்பு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்கிறதுனால பட் கேஸ்டர் ஆயிலோட நன்மையும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் நான் 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் நிறையா விதமான ஆயிலெலாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்க்குறப்பே தெரியும் எந்த ஆயில்லையுமே வந்து கேஸ்டர் ஆயில் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் வந்து நிற்கும். ஸோ அந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிருச்சு. சூடான பிறகு இந்த
இந்த பொடியை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த பொடியை போடணும். இந்த பொடியை போட்டோன்னே வந்து அது லைட்டாக பொரியிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹைலெலாம் வைக்கக்கூடாது. அப்புறம் பொடி கரிஞ்சு போய் எண்ணெய் கருப்பாயிரும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே வந்து அந்த அரோமா ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. இது எந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எண்ணெய் மட்டும்தான் தெரியுது. அந்த கலோஞ்சி பவுடரோ இல்லை கருவேப்பிலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடியெலாம் வந்து அதோட நிறத்துக்கு வந்து வரவே இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அன்டில் வந்து மீடியம் அந்த சிம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆயிலெலாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஹேர் க்ரோத் ஆயில் அப்படிங்கிற டைட்டில். அதில் பார்த்தீங்கன்னா 5 மிக்ஸ் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில், ஆலோவேரா ஆயில், ரோஸ்மெரி ஆயில், இந்த மாதிரி நிறைய விதமான ஆயிலெலாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். மெயினாக கரிசலாங்கண்ணி எண்ணெய், அதே மாதிரி வேம்பாலம்பட்டை எண்ணெய், இது எல்லாமே வந்து எனக்கு சூப்பர் டூப்பர் பலன் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா என்னோடய ஹேர் டொனேஷனுக்கு அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனலை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும். என்னோடய முடி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் தான். அதுவும் நான் ஒரு 3 வருஷமாகவே வந்து சேனலில் வந்து நேர்லேயே காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு முடி. அப்போ முடி எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஆயிலே ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கே வந்து ஆயில் க்ரீனிஷ் கலராக மாறி இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வந்து பொங்கி மேலே வரும். அதே மாதிரி பபுள்லாம் வந்து அப்படியே லைட்டாக வந்து அடங்கிறதுக்கு பார்க்கும். அப்போ வந்து ஆயிலோட கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இதுக்கும் இப்பயும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. அந்த கரிசலாங்கண்ணி பொடி, கருவேப்பிலை பொடியோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து ஆயிலில் கலந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே அந்த இரும்பு வடசட்டியிலே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் வந்து வடிகட்டணும். மெயினாக இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு சோம்பேறித்தனம்னா அதை எப்படி வடிகட்டி எடுக்கிறதுன்னே நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலோட கலர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. நான் ஒரு ஒயிட் கப்பில் அதை ஊற்றி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் இருந்தால் தான் அதோட அரோமா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதான் அந்த வடிகட்டுற டாபிக் இருக்கே. நிறையா பேர் கடையில் வாங்குறதே வந்து இந்த வடிகட்டுறதை வந்து பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே சோம்பேறித்தனத்தை பட்டுக்கிட்டே வந்து கடையில் வாங்குறீங்க. பட் இந்த வந்து ஈஸியாக வடிகட்டிடலாம். ஒரு ஷால் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஆயிலை வந்து இந்த மாதிரி மேலாப்பில் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த கீழே அடியில் அந்த கசண்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கடைசியாக ஒரு 2 தடவை வந்து வடிகட்டினீங்கன்னா போதும். மோஸ்ட்லி வந்து அந்த வடிகட்டுறதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப்லாம் வந்து தேவைப்படும். ஒருத்தர் மேலே பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்து கீழே சுற்றணும்னா ஈஸியாக வந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்டிங்க கடையில் வாங்குகிற ஆயில் வந்து பெனிஃபிட்டாக வாங்கலாமா அப்படின்ட்டு. அதை வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், கேளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ரீனிஷாக ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்குறப்ப எனக்கு கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் மாதிரியே இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் பக்கமாக நீங்கள் ஒரு ஆல்மண்ட் ஆயிலையும் சேர்த்துக்கோங்க, இல்லை ஆலிவ் ஆயில் கூட சேர்க்கலாம். எப்பயுமே வந்து நான் ஆல்மண்ட் ஆயிலையும் கேஸ்டர் ஆயிலையும் எந்த இடத்துலையும் விட்டே கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப வந்து உங்களோட ஹேருக்கு சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சன்லைட்டில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு துணி போட்டு மூடி கட்டி வச்சிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு 2 days அது மூடி வைக்கிறது பார்த்தீங்கன்னா தூசு விழாமல் இருக்கிறதுக்கோசரம். கரிஞ்சீரகம் எண்ணெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மறுபடியும் கூட நீங்கள் இந்த பாட்டிலையே வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸும் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸும் பண்ணுவேன். இல்லாட்டி வந்து மசாஜ் ஆயிலாக தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணணும், தலை ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னு நினச்சேன்னா அப்போ கூட நான் அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ நான் தடவுறதை பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் நார்மலாக தடவுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இந்த எண்ணெயே தடவுவேன். எனக்கு ஸ்மெல்லாம் அடிக்காது. ஈவன் நான் அமெரிக்காவில் தான் இருக்கிறேன். ஸ்கூல் பிக்கப்பு ட்ராப்பு இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கே வந்து நான் ரெகுலர் யூஸாக தான் தடவுறேன். அதனால் வந்து எந்த வித ஸ்மெல்லுமே வந்து அடிக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் ஆயில் மாற்றுறதுனால நமக்கு முடி கொட்டுது அப்படின்லாம் வந்து இல்லவே இல்லை. மெயினாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஹோம் ப்ரிப்பரேஷன், ஹோம்
ஹோம்மேடு. ஸோ அதனால் நம்ம எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் ஆட் பண்ணுறதுனால எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட், எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட நல்ல பலன்கள் தான் நமக்கு கிடைக்குமே தவிர அதனால் வந்து முடி கொட்டாது. இது வந்து ஒரு மித்துனே சொல்லுவேன், வந்து ஆயில் தடவுறது வந்து முடி கொட்டும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஆயில் தடவினா தான் என்னோட முடியை மெயின்டைன் பண்ணும். இந்த சம்மருக்கு இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கடைசியாக வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் நிறைய ஆயில் விற்குது, நாங்கள் வாங்கி தடவலாமான்னு. ஸோ நம்பிக்கையாக விற்கிறாங்க, நல்லா அந்த ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி தடவலாம். ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறீங்க, வாங்க முடியும் கண்டினியூவாக அப்படின்னா தாராளமாக வாங்கி தடவுங்க, தப்பில்லை. அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் தானே இது பண்ணுறாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் தடவணும், அதுதான் முக்கியம். ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்னா கன்சிஸ்டன்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஹேர் வளர செய்யும். ஏன்னா ஹேர் வளர்றது வந்து வருஷங்களில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நீங்கள் வீட்லேயுமே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் தான் நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறனால டாலர்ஸில் கொடுத்து அவுட் சைட் வாங்குறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நம்ம வந்து என்ன தான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்தாலும் அது வந்து நமக்கு இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தோணும். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி ஹோம் ப்ரிப்பரேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணது நான் எப்படி ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு. நான் நிறையா ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னோட முடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிலோட பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.